அன்பு மக இரக்கமும் பரிசுத்தம் நிறைந்த பரலோக தகப்பனை, அருமையான அந்த மனமகிழ்ச்சியான இந்த நிகழ்ச்சியின் போது ஆண்டவராகிய தேவனுடைய பிரசன்னம் எங்களை நிரப்பும்படியாக எங்கள் மத்தியிலே நீர் இடைப்பட போவதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்து வசனத்தின் மூலமாக சொல்லுகிறார், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அதன்படியே இயேசு அவனை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்று யோவான் 11:25 சொல்லியிருக்கிறார். அதன்படியாக மரண தருவாயில் இருக்கிற யாராய் இருந்தாலும் அவருடைய உயிர்த்தெழுதலின் ஜீவ வல்லமை, அவரை உயிர்ப்பித்த அதே உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் யார் எந்த சூழ்நிலையிலும் மரண தருவாயில் இருந்தாலும், கொள்ளை நோயின் தாக்கத்தில் இருந்தாலும், இந்த COVID-19 நோயின் தாக்கத்தில் இருந்தாலும் அவரை நினைக்கும் போது நிச்சயமாக அவருடைய ஜீவன் அவர்களுக்குள்ளே கடந்து வரும் என்பதிலே சந்தேகமில்லை. இதற்கு தேவையானது ஒன்றே ஒன்றுதான், விசுவாசம் ஒன்றுதான் அவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஒவ்வொருவரும் இந்த உலகத்திலே நல்லவர்களாக வாழ வேண்டும், நீதி உள்ளவர்களாக வாழ வேண்டும், பரிசுத்தத்தோடு வாழ வேண்டும் என்று நினைத்தாலும் இயேசுவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்றபடி ஒரு சுத்திகரிப்பின் முறைமையை நாம் ஏற்றுக்கொள்ளாமல் பரலோக பிதாவை நாம் அணுக முடியாது. இயேசுதான் அதற்கு வழியாக இருக்கிறார். இயேசுதான் சத்தியமுள்ள தேவனாய் இருக்கிறார், உண்மை உள்ள தேவனாய் இருக்கிறார், அவர் ஜீவனுள்ள தேவனாய் இருக்கிறார். அவர் மரித்தாலும் சதாகாலங்களிலும் உயிரோடு இருக்கிறார். நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அதன்படியாக யோவான் 14:18 அப்படி சொன்ன தேவன் எந்த சூழ்நிலையிலும் நம்மை திக்கற்ற பிள்ளைகளாக, நாம் அனாதை பிள்ளைகளாக மாறுகின்றவர்களாக நாம் நிச்சயமாக எந்த சூழ்நிலையிலும் மாற்றப்பட மாட்டோம். நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கும்போது அவருடைய ஆசீர்வாதம் எல்லா சூழ்நிலையிலும் நம்மை நிரப்புகிறது என்பதிலே சந்தேகமே இல்லை. யோவான் 14:17 சொல்லுகிறது, சத்திய ஆவியானவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள் என்று சொல்லப்பட்டபடி பரிசுத்த ஆவியானவரை நமக்கு தந்திருக்கிறார். அதன்படியாக பரிசுத்த ஆவியில் அந்நிய பாஷையில் ஜெபம் பண்ணி இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவே நித்திய ஜீவன் என்பதை உணர்ந்து வேதத்தின் வசனங்களை நாம் மீண்டும் மீண்டும் படித்து தியானிக்கும் போது அந்த வசனங்கள் நமக்கு நல்ல ஒரு சாட்சியுள்ள பிள்ளைகளாக நம்மை மாற்றும் என்பதிலே சந்தேகமே இல்லை. கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் பரலோக பிதாவை நான் சோதரித்து உங்கள் அனைவரையும் வாழ்த்து விடைபெறுகிறேன். ஆமேன்.